ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பரணி தீபம். அதுக்கு நான் போட்ட கோலம் இது தாங்க. கோலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக தொடச்சிட்டு நல்லா கோலம் போட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக பரணி தீபம் ஏற்றி இன்றைக்கி சாமி கும்பிட்டோங்க. வாசலில் 5 தீபம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே நிலைவாசல் 2 பக்கமும் 2 தீபம் வைப்பேன். அது முன்னாடியே ஏற்றிட்டேன். 6 மணிக்கெலாம் சாமி ரூம்லேயும் நிலைவாசல்லையும் 2 தீபம் ஏற்றியாச்சுங்க. அதுக்கப்புறமா பரணி தீபம் ஏற்றக்குள்ளே 6:25க்கு வாசலில் 3 தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் ஏற்றினேன். ஏன்னா முதல்ல வாசல்லேருந்து தான் உள்ளே நம்ம தீபம் ஏற்றி எடுத்துகிட்டு போகணும். மகாலட்சுமியை நம்ம அழைச்சிட்டு போகிறதா ஒரு ஐதீகம்ங்க. அதே மாதிரி தூப தீபமும் வாசல்லேருந்து காமிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் சாமிக்கு காமிக்கணும். இதுதான் நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்மளோட ரங்கோலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது சுமாராக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தீபம் ஏற்றி வச்சாலே வாசலில் அது அழகு தாங்க. எங்கள் வீட்டில் எப்போதுமே தீபம் எரியாது. ஏன்னா காற்று அடித்து அணைச்சிடும். ஏன்னோ இந்த ட்ரிப்பு ஏற்றக்குள்ளே கொஞ்சம் காற்று இருந்தது, மழை காற்றுலாம். ஆனால் அதுக்கப்புறமா இல்லை, கொஞ்சம் தீபம் நின்று எரிஞ்சுது. இன்னும் வெளிவாசல்லாம் வைக்கல, உள்வாசலில் தான் வச்சோம். ஏன்னா வெளியில் மழை, அதனால் வைக்க முடியல. அதுவும் இந்த பச்சை பசேல்னு இந்த மணி பிளான்ட்டுக்குள்ளே அதை பார்க்கக்குள்ளே அழகாக இருக்குங்க. இந்த தீபத்தை பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பரணி தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றுனீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றிருக்கேன். மொத்தம் 15 தீபம் ஏற்றினேங்க. சாமி மாடத்தில் 5 தீபம், பரணி தீபம். அதுக்கப்புறம் 2 விளக்கு, குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறம் பாவை விளக்கு 2 பக்கமும் எப்போதும் ஏற்றி வைப்பேன். இவ்வளோ தான் மொத்தமாக இன்றைக்கி பரணி தீபம். மொத்தமாக எல்லா தீபத்தையும் சேர்த்தா 15. எப்போதுமே தீபம் நீங்கள் வாசலில் வைக்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும். அது ஒத்தப்படையில் வரணுங்க. 1, 3, 5, 7, 9 இப்படி வரணும். அதனால் எப்போதுமே அதை கேர்ஃபுல்லாக கணக்கு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தூபம் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே காமிக்கணும், இன்க்ளூடிங் டாய்லெட் உட்பட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.